இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புது பென்ட்ரைவ் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த பென்ட்ரைவை எப்படி எல்லாம் செக் பண்ணுறது, அந்த பென்ட்ரைவில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவ் சிஸ்டத்தில் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரிமூவல் டிஸ்க்னு வரும். ரிமூவல் டிஸ்க்னு வந்துச்சுன்னா ஓகே, உங்கள் பென்ட்ரைவ் புது பென்ட்ரைவ் தான். ஏன்னா நேம் வந்து ஃபஸ்ட் டைம் ரிமூவல் டிஸ்க்னு தான் வரும். அதுக்கடுத்து நம்மளாக தான் சேஞ்ச் பண்ணோம், ரினேம் பண்ணி தான். அதை சம்திங் நமக்கு எடுத்த நேம் மாரி அதை சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் நேம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். 7.48 GB ஃப்ரீ ஆஃப் 7.48 GBன்னு இருக்குது. இது ஒரு 8 GB பென்ட்ரைவ். ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. இல்லை இதுவே எனக்கு 7.48 GBக்கு 6 GB 4 GB தான் ஷோ ஆகுது அப்படின்னா உங்கள் பென்ட்ரைவ் ப்ராப்ளம். வாங்கின உடனே இதை செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். இல்லை வாங்கின ஆன்லைனில் இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டிங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், யூஸ்டு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 8 GB பென்ட்ரைவ்னால ஃப்ரீ ஸ்பேஸ் அங்கே பார்த்த மாதிரி 7.48 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. யூஸ்டு பார்த்தீங்கன்னா 4 KB. 4 KB யூஸ்டு ஸ்பேஸில் 4 KB இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதுவே யூஸ்டு ஸ்பேஸில் ஒரு 1 GB 2 GB இல்லை 100 MB 500 MB அதேமாரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸை ஆன்லைனில் வாங்கியிருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் வாங்கியிருந்தாலும் சரி, அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை என்னோடய பென்ட்ரைவில் சம்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணுங்கள். ஆஃப்லைனாக இருந்தால் டேரெக்டாக போய் கேளுங்க, இது மாதிரிங்க இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேளுங்க. அவங்க ரீப்ளேஸை கூட பண்ணி தருவாங்க. இந்த வீடியோ போட்டது காரணமே ஆன்லைனில் மேக்ஸிமம் எனக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் தான் வந்தது. ஆன்லைனில் பென்ட்ரைவ் வாங்க சொல்ல எனக்கு ஸ்பேஸ் வந்து சரியாக காட்டலை, பென்ட்ரைவ் வந்து ஓப்பனே ஆகலை, புது பென்ட்ரைவ் வந்து. அதுக்கடுத்து என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் பண்ணி பார்த்துருங்க. ஒரு புது பென்ட்ரைவ் ஆன்லைனில் இருந்து வாங்கினாலும் சரி, ஆஃப்லைனில் இருந்து வாங்கினாலும் சரி, முதல்ல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிக்கங்க. ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, நேமு பார்த்துங்க. அதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு ஃபைல், எந்த ஃபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். சிஸ்டத்துலேருந்து பென்ட்ரைவ்லேருந்து சிஸ்டத்துக்கும் காப்பி பண்ணி பாருங்கள். அது சின்ன ஃபைலாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபைலாக இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன ஃபைல் ஒன்று காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு MB ஃபைல் தான். உடனே எனக்கு முடிஞ்சிருச்சு. எனக்கு காப்பி பேஸ்ட்டில் ப்ராப்ளம் இல்லை. டெலிட் பண்ணி பார்த்துங்க. கட் காப்பி பேஸ்ட்டு இதெல்லாம் பண்ண முடியுதோ. பென்ட்ரைவ் வந்து வாங்கிட்டு வந்துட்டிங்க. வாங்கிட்டு வந்து அந்த 1 ஹவருக்குள்ளேன்னு சொல்லலாம். 1 ஹவருக்குள்ளே உங்களால் என்னென்ன செக் பண்ண முடியுமோ, இந்த ப்ராடக்ட் தான் இல்லை, பென்ட்ரைவ் தானே இல்லை, எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இதேமாரி செக் பண்ணுற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் கொஞ்சம் பெரிய ஃபைலாக இருக்குது. அந்த ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு 1 GB ஃபைலு. இதை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பென்ட்ரைவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு 2.0 பென்ட்ரைவ் தான். HP பென்ட்ரைவ் இது, 2.0 பென்ட்ரைவ் இது. ஸ்பீடும் பாருங்கள் 13 MBPS இருக்குது. இது ஒரு நார்மல் ஸ்பீடு. இப்போ எனக்கு ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிலாம் இல்லை. HP பென்ட்ரைவில் 2.0ல் என்ன ஸ்பீடு வருமோ அந்த ஸ்பீடு எனக்கு தாராளமாக வருது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. காப்பி பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிட்டு இருக்குது. என்னோடய பென்ட்ரைவ் நார்மலாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது வரைக்கும் வந்த ஸ்டெப்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, என்னோடய பென்ட்ரைவ் நேம் வந்து வேறவா இருக்குது, இல்லை ஸ்பேஸ் வந்து எனக்கு கரெக்டாக காட்டல, யூஸ்டு ஸ்பேஸ் வந்து அதிகமாக காட்டுது, இல்லை என்னோடய பென்ட்ரைவ் வந்து டிடெக்டே ஆக மாட்டேங்குது, இப்போ தான் வாங்கினேன் ஆனால் டிடெக்டே ஆகலை, ஆன்லைனில் வாங்கினேன், கனெக்ட் பண்ண உடனே நாட் ரெக்கக்னைஸ்டுன்னு வருது, இல்லை எனக்கு பென்ட்ரைவ் ஷோ ஆகவே மாட்டேங்குது, பென்ட்ரைவ் ஸ்பேஸ் காட்டவே மாட்டேங்குது, இல்லை ஃபைல் வந்து எந்த ஒரு ஃபைலும் காப்பி ஆக மாட்டேங்குது, டெலீட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுக்கும் 10 days ரீப்ளேஸ்மெண்ட் தராங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இதேமாரி எனக்கு டிடெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து கூட செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு ரீப்ளேஸ் கூட பண்ணலாம். ஆஃப்லைன்னா பிரச்சனையே இல்லை. வாங்கிட்டு வந்தீங்கன்னா செக் பண்ணுறீங்க, செக் பண்ணிட்டு நீங்கள் அன்றைக்கே போனீங்கன்னா கூட இதேமாரி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி கண்டுட்டு உங்களுக்கு ஃபர்தராக என்ன பண்ண முடியுமோ, ரீப்ளேஸாக இருந்தால் ரீப்ளேஸ், இல்லை அதை சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணி தருவாங்க. இதை பற்றி நிறைய பேர் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தனால தான் முக்கியமாக இந்த வீடியோவை போட்டேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி, பென்ட்ரைவை உங்களால் எவ்வளோ செக் பண்ண முடியுமோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணி பார்த்துருங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பென்ட்ரைவ் எந்த ஒரு ப்ராப்ளம் வரனா ஓகே, உங்கள் பென்ட்ரைவ் 100% ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது, அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பென்ட்ரைவ் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாரண்டியும் இருக்குது. கம்பெனி சைடில் நீங்கள் வாரண்டியும் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புது பென்ட்ரைவை எப்படி செக் பண்ணுறது, அதோட எரர்ஸ் வந்தால் நம்ம எப்படி அதை சரி பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.